ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டு வந்தேனா, அதனால் வீட்டில் ஒரு வேலையுமே ஓடலை. போட்டது எல்லாமே போட்டபடியே இருந்துச்சு. வீடு பார்க்குறக்கு நல்லாவே இல்லை. அப்புறம் பாப்பாவுக்கு வர மதியம் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து கால் நடக்கவே முடியல. ஒரு கால் வீங்கிருச்சு. லைட்டாக காய்ச்சலுமே அடிக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் நான் வீட்டை நம்ம தானே சுத்தப்படுத்தி ஆகணும். நம்ம அப்படியே போட்டுட்டா என்ன பண்ணுறது? யார் வந்து சுத்தம் பண்ணுவா? அதனால தான் நான் சரி பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சமாதானப்படுத்தி படுக்க வச்சுட்டு சரி வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்துடுங்க. டிப்ரெஷன் மேலே டிப்ரெஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ப்ளூடூத் கனெக்டை அவசரத்தில் எங்கேயோ போட்டுட்டேன். என்னடா இதுன்ட்டு பாத்திரம் வளர்க்க எனக்கு மனசே கேட்கல. அங்கே எங்கேன்னு தேடுறேன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக பார்த்தா சிங்குக்குள்ளே கிடந்திருக்கு. அட பாவமே, உனக்கா இந்த நிலமை? வாங்கி 2 நாள் தானே ஆகுதுன்ட்டு எடுத்து தொடச்சி கிடச்சி ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே. ஐயோ, என்ன பண்ணுறது? ரிட்டன் போடுறதா இருந்தாலும் நம்ம அட்டைப்பெட்டியெல்லாம் தூர போட்டுட்டோமே, ரிட்டன் போட முடியாதே அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேன். ஒரு வழியாக கடவுள் புண்ணியத்தில் லைட்டாக ஒர்க் ஆகுது. அந்த உள்ள தண்ணிலாம் போயிடுச்சுன்னு நினைக்கேன். தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப பாவம்ல. வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணுது, ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும்னே. இப்போ தான் நான் நிறைய இது உணர்றேன். இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தானே எனக்கு ஒன்றுமே தெரியலை. பார்த்தீங்களா, இப்போ தான் ப்ளூடூத்து கிடச்சிச்சு. சிங்குக்குள்ளே கிடந்துச்சு, ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ப்ளூடூத்து கையில் கிடச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக வேலை பார்க்க தோணுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, தடுப்பூசி போட்டு வரப்போ நான் மட்டும் தான் போனேன்னா, தம்பியை பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒரு வீட்டில் விட்டுட்டு போனேன். இப்போ என்னென்னா, என்னோடய பெரிய பையனுக்கு நான் தடுப்பூசி போட்ட அமௌண்ட்டு, அதாவது ஃபஸ்ட் ஊசி ஆகட்டும், 3வது மாதம் ஊசி ஆகட்டும், 10வது மாதம் ஊசி, 1.5 வயசு ஊசி வரைக்குமே எனக்கு அதுக்கான அமௌண்ட்டு வந்து கரெக்டாக வந்துருச்சு. பாப்பாவுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மாதம் ஊசிக்கு மட்டும்தான் எனக்கு அமௌண்ட் வந்துச்சு. செகண்டு மாதத்துக்கும் அப்புறம் 10வது மாதம் நான் ஊசி போடும்போதும் எனக்கு அமௌண்ட் வரல. தெரிஞ்ச நர்ஸு தான். ஏரியா நர்ஸுக்கிட்ட கேட்கவும், என்ன சிஸ்டர் அமௌண்ட்டே வரல அப்படின்னு கேட்கவும், அவங்க சொல்கிறாங்க, நீ இன்னும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலல்ல, அதனால தான் உனக்கு அமௌண்ட் வரல. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வா, அமௌண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. என்னடா இதுக்கு ஒரு 2000 வருமா? அதுக்காக நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து வயிற்ற கிழிக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு, உங்கள் அமௌண்ட்டை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு நானே நினச்சிட்டு வந்துட்டேன். இது நாள் வரைக்குமே அந்த அமௌண்ட்டு வரவே இல்லை. இது உண்மையாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் தான் அமௌண்ட் வருமா என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் பேபிஸுக்கும் நீங்கள் ஊசி போட்டப்போ அதுக்கான அமௌண்ட் வந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பெரிய பையனுக்கு கரெக்டாக வந்துச்சு. பாப்பாவுக்கு தான் ஒரு அமௌண்ட்டோட ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டே வரல. நானும் அதை எதிர்பார்க்கல. அதை எதிர்பார்த்தா நம்ம பிள்ளைக்கு ஊசி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் ரீசெண்டாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் நம்ம வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் வராண்டா மாதிரி இருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அதில் விளையாடிட்டு இருந்தப்போ என்ன பண்ணாங்க, திடீர்னு ஹவுஸ் ஓனர் வந்து குழந்தைங்கள்லாம் இதில் விளையாடக்கூடாது, நான் ஒன்றும் விளையாடுறதுக்கெலாம் வீடு கட்டி விடலை அப்படின்ட்டு வந்து கத்துனார். இது என்னடா நியாயமாக இருக்குது அப்படின்ட்டு, ஏங்க குழந்தைங்க விளையாடுறதுல என்ன இருக்குது? அவங்க உட்காந்து தானே விளையாடிட்டு இருக்காங்க, மற்றபடி சைக்கிள் ஓட்டலை, எதுவும் பண்ணலை, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கெலாம் நான் ஒன்றும் வீடு கட்டி வைக்கலை, உன் குழந்தைங்கள கொண்டு ரோட்டில் கொண்டு விடு அப்படின்ட்டாரு. அப்படி சொல்லவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. எங்கள் பெரிய குழந்தைங்களா இருந்தால் நம்ம ரோட்டில் விடலாம், விளையாடிட்டு வாங்கன்ட்டு. அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் யாரையும் நம்பி விட முடியாது. ரீசெண்டாக கோயம்புத்தூரில் சூலூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடந்த இன்சிடெண்ட். 10 வயசு பொண்ணை இது பண்ணிட்டாங்க. நம்ம எந்த நம்பிக்கையில் நம்ம வெளியே விட முடியும்? அதுவும் இல்லாமல் ரெண்டுமே 1.5 வயசு குழந்த, 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் நம்ம ரோட்டில் கொண்டு விளையாட விடுறதுக்கு? எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் இவரை சும்மா விட்டால் அவர் இப்படி தான் பேசுவார்ன்ட்டு நானும் எதிர்த்து பேசி விட்டேன். நீங்கள் என் குழந்தைங்க இப்படி தான் விளையாடும், உள்ளே நின்று தான் விளையாடும், 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியுமா? நான் இப்படி தான் விளையாட விடுவேன். நீங்கள் யாரை கூப்பிட்டு வரணுமோ கூப்பிட்டு வாங்க, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு தைரியமாக பேசி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்படி தைரியமாக பேசினா தான் அவங்களுக்கு அறிவு வரும். நீங்களே இப்போ பாருங்கள், நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன்ல, இதுதான் வீடு. ஒரு கிச்சனு, ஒரு ரூமு, இவ்வளோ தான் வீடு. இந்த வீட்டுக்கு 5000 ரூபா வாடகை.
பார்க்க போனால் தண்ணி கிடையாது, உப்பு தண்ணி கிடையாது, தொட்டி கிடையாது, பைப் லைன் கிடையாது, எங்கேயுமே நம்ம எடுத்து ட்ரம்மில் தான் பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்கு 5000 நாங்கள் வரும்போது 3500 தான் இருந்து. சரி 3500 இந்த வீடு ஒர்த்து தான் அப்படின்ட்டுனால தான் வந்தோம். ஆனால் போக போக 5 மாதத்துக்கு ஒருக்கா 500 ஏற்றி இப்போது நாங்கள் வந்து முழுசாக 2 வருஷம் ஆகலை. ஆனால் வாடகை 5000 கொடுத்துட்ருக்கோம். இதில் வேறு 5500 கேட்டார். நாங்கள் தான் இல்லை காலி பண்ணுறது தானே, காலி பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்கு 500 கொடுக்கணும் அப்படின்ட்டு தரல. இப்போ என்னென்னா குழந்தைங்க விளையாடக்கூடாது, ரோட்டில் கொண்டு விடு அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. இதுதான் ரீசெண்டாக நடந்த பிரச்சனையே. அப்புறம் என்ன, தண்ணி பில்லு இது கேட்டுக்கோங்க. தண்ணி பில்லு 400 வந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு மாதம் 100 தண்ணி பில்லு. 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் தண்ணி பில்லு கட்டணும். அப்போ 2 மாதத்துக்குங்கும்போது ஒரு வீட்டு கணக்கே 200 வந்துடும். 2 வீடு இருக்குது, 2 வீட்டுக்கு 400. அப்போ நான் என்கிட்ட கேட்கவும் 50 எக்ஸ்ட்ரா ஏற்றி கொடுன்னு கேட்கவும் தண்ணி பில்லு எவ்வளோ வருதுன்னு கேட்டேன். அவர் 400 வந்துச்சு அப்படின்னாரு. அப்புறம் என்ன 2 வீட்டுக்கும் கரெக்டாக 200 கொடுத்துருக்கோம், 400 சரியாக போச்சு அப்படிங்கிறேன். எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு மிச்சம் வரல அப்படிங்கிறாரு. என்னங்க நியாயம் இருக்குது? உங்களுக்கு மிச்சம் வரலங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொடுக்க முடியுமா? ஆல்ரெடி அவருமே அந்த பைப்பில் தான் தண்ணி பிடிப்பார். அப்போ பார்க்க போனால் வர்ற பில்லை 3 பங்காக தான் போடணும். ஆனால் 2 பங்காக தான் போட்டு பில்லு வாங்கிட்டுருக்காரு. எனக்கு எக்ஸ்ட்ரா வரல, எனக்கு மிச்சம் வரல, நீ காசை ஏற்றி கொடு அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம ஏற்றி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரிலாம் தான் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு வாடகை வீட்டில். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் ஒரு குத்தமாயிடுச்சாம். பாருங்கள், இன்றைக்கி பாப்பாவுக்கு ஊசி போட்டு வந்ததும் காலை அசைக்கவே முடியலை, ரொம்பவே அழுதுட்ருக்கா. அப்புறம் வலிக்குதுன்னு கேட்டால் வலிக்குதாம்மா. பார்க்கவே பாவமாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இது வந்து மார்ச் மாதமே போட வேண்டிய ஊசி. நான் இப்போ தான் போட்டிருக்கேன். நர்ஸே திட்டினாங்க ஏன் இவ்வளோ லேட்டுன்னு. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.